முன்னொரு காலத்தில் பொன்னி நதி பாயிற இடத்துல சையமலை அப்படிங்கிற மலைச்சாரலில் ஒரு அழகான பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தை அறநெறி தவறாத ஒரு மாமன்னன் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்தார். அந்த மன்னனோட பேர் தான் கிருதவீரியன். அந்த கிருதவீரியனுக்கு அழகான ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவியின் பேர் தான் சுகந்தை. மாமன்னனான கிருதவீரியனும் சுகந்தை அப்படிங்கிற அரசியும் 2 பேர் சேர்ந்து அந்த பட்டணத்தையே ரொம்ப சீரும் சிறப்புமாக நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே கவலை அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் மன்னனுக்கும் அரசிக்கும் மட்டும் ஒரு மனசில் ஒரு கவலை அப்படிங்கிறது லேசாக உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் நல்லாட்சி கொடுத்து மற்றவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சாலும் நமக்கு அடுத்து நம்ம பேர் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே, நமக்கு ஒரு குழந்தை வேணும், நம்ம குழந்தை இல்லாதது ரொம்ப பெரிய கவலையாக இருக்குன்னு சொல்லி அவங்க தினம் அதை நினச்சி வருந்தி வாடிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மன்னன் யோசிக்கிறாரு, நம்ம எந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல, நமக்கு மட்டும் குழந்தையே இல்லை, நம்ம குழந்தை பேர் வேணும் அப்படின்னா நம்ம கடும் தவம் பண்ணாமல் இருந்தால் குழந்தை பேர் கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசியாரை அழைச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் கடுமையான தவம் காட்டுக்குள்ளே போய் இருக்க போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியார் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க மன்னனோ அரசியாரோ 2 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ளே போய் அவங்க அன்ன ஆகாரம்லாம் தண்ணி கூட குடிக்காமல் அவங்க கடுமையாக தவம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்த மன்னனும் அரசியாரும் திடீர்னு நாட்டை விட்டுட்டு அவங்க காட்டில் போய் இப்படி ஒரு அகோரமான தவம் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி நாரத முனிவர் தெரிய வருது. உடனே நாரத முனிவர் இதுக்கு ஏதாவது ஒரு சரி பண்ணி இதுக்கு ஒரு நல்ல வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவர் நேராக பிதிர்லோகம் போகிறாரு. பிதிர்லோகம் போய் கிருதவீரியனோட தந்தையான பிதிரரசன்கிட்ட போய் அவர் சொல்கிறாரு, உன்னோட மகன் நல்லாட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு அவர் குழந்தை இல்லாத ஏக்கத்தை நினச்சி அவர் நாட்டை விட்டு காட்டில் போய் அகோரமான தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தவத்தினால அவர் உடல் மெலிஞ்சு உள்ளம் மெலிஞ்சு உயிர் மெலிஞ்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் மட்டும்தான் தவம் பண்ணுறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட மனைவியான சுகந்தையும் இதே மாதிரி தான் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை கிடைச்சா மட்டும்தான் அவங்க உயிர் தப்பிக்க முடியும், இல்லை அப்படின்னா அவங்க இப்படியே தவம் இருந்து உயிரை விட்டாலும் விட்டுருவாங்க, நீங்கள் அதுக்கு உடனே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நாரதர் சொன்ன வார்த்தையை கிட்ட பிதிர்தேவன் அவர் அதிர்ந்து போறாரு. என்னடா இது இப்படியே போச்சு அப்படின்னா எங்களுக்கு வம்சமே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு நான் இதுக்கு ஒரு வழி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக அவர் சத்தியலோகம் போறாரு. சத்தியலோகம் போய் பிரம்மதேவனை பார்த்து பணிஞ்சு வணங்கிட்டு அவரோட மனசுல கஷ்டத்தெல்லாம் பிரம்மதேவன் சொல்றாரு, என் மகனான கிருதவீரனுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது இல்லை, நீங்க தான் எல்லாத்தையும் படைக்கிற ஆளா இருக்கீங்க, அப்படிங்கிறப்போ நீங்க கொஞ்சம் கருணை கொண்டு என் மகனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தீங்க அப்படின்னா எங்க வம்சம் விளையுமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பணிவாக கேட்குறாரு. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் சொல்கிறாரு, உன் மகனான கிருதவீரியன் நல்லாட்சி கொடுத்து மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு மிகப்பெரிய அரசர், அவர் மாமன்னர், நல்லவன், ஆனால் அவர் போன ஜென்மத்தில் பண்ண ஒரு தவறுனாலையும் ஒரு பாவத்தினாலையும் தான் அவர் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிதிர்தேவன் அதிர்ந்து போகிறாரு. அப்படி என்ன என்னோட மகன் பாவம் பண்ணாங்க, என்ன எதனால குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ பிரம்மதேவன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பிரம்மதேவன் பிதிர்தேவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னோட மகனான கிருதவீரியன் போன ஜென்மத்தில் அவர் அதே ஊரில் சாம்பன் அப்படிங்கிற பேரில் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தார். அரச குடும்பத்தில் பிறந்திருந்த சாம்பன் ரொம்ப செல்வ செழிப்போட அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அவர் திருமணமாகி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க. அந்த ஆண் குழந்தை பேர் கணேசன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அந்த குழந்தை பிறந்த நேரமோ இல்லை விதியின் வசமோ தெரியல, சாம்பனோட வாழ்க்கை அப்படி தலைகீழ மாறிடுச்சு. உடல்நல குறைவால் அவங்களோட மனைவி இறந்தாங்க. அவங்க மனைவி இறந்ததுக்கப்புறம் அவங்களோட குடும்ப நிலை அப்படிங்கிறது சரியில்லாமல் அது மேலும் கீழுமா போயிட்டு இருந்துச்சு. பொருளாதார ரீதியாக அவங்களால பொருள் ஈட்ட முடியல. கடைசியில் அரச குடும்பத்தில் அரசராக இருந்த சாம்பன் தன்னோட செல்வங்கள் எல்லாமே இழந்து அவர் ரொம்ப ஏழையாகி அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். சாம்பனோட வாழ்க்கையில் ஒரு பக்கம் வறுமை அவரை ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட மகன் அவர் எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பக்கத்தில் பிச்சை எடுத்தாவது தன்னோட மகனுக்கு உணவு கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு சூழலில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் தினம் கோயில்களில் கொடுக்கக்கூடிய அன்னதானத்திலேயோ இல்லை யாராவது யாசகமாக கொடுக்கக்கூடிய உணவுலையோ கொண்டு அவரோட மகனான கணேசனுக்கு கொடுத்து அவரும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எந்த பக்கமும் எந்த ஒரு திருவிழாவும் கிடையாது, அன்னதானம் எங்கேயுமே நடக்கல, யாசகம் கேட்டு போகிற இடத்துல எங்கேயுமே உணவு கிடைக்கல. இப்படியே அவங்க இருந்ததுனால ரொம்ப நாளாக அவங்க சாப்பிடாம அவங்க பசி அப்படிங்கிற கொடுமையான நோயில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க.
வயிற்றில் பசி இருந்தாலும் ஆனால் வார்த்தைகளில் அந்த பசியோட கொடுமையை காமிச்சிக்காமல் சாம்பன் வந்து தன்னோட மகனான கணேசன்ட்ட சொல்கிறாங்க, விடுப்பா, இன்றைக்கி நமக்கு உணவு கிடைக்கல, நாளைக்கு இறைவன் ஏதாவது ஒரு பக்கத்தில் நமக்கு படி எழுப்பார், நமக்கு உணவு கிடைக்கும், நீ மனசை தளர விட்டுறாது, அப்பா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆறுதலை கேட்டு கணேசன் வந்து அவர் சரி நமக்கு அப்பா இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறாரு, நாளைக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறாரு, அவர் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்தார். பசியோட கொடுமையால் ரொம்ப பாதிக்கப்பட்ட கணேசன் வந்து வெளியே சொல்ல முடியாமல் அவர் உடலில் பலம் இழந்து அவர் சக்தி இழந்து அவர் ரொம்ப துடிதுடிச்சு போயிருந்தார். இதை பார்த்து சாம்பன் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அரச குடும்பத்தில் பிறந்த எங்களுக்காக இந்த நிலைமை வரணும், என்னோட மகன் பிறந்த நேரமோ தெரியல, இல்லை என்னோட கெட்ட நேரமோ தெரியல, எங்களோட செல்வங்கள் எல்லாமே இப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குமே, நாங்கள் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருப்போம், யாராவது இந்த கஷ்ட காலத்தில் எனக்கு உதவுறாங்களா, இந்த கடவுள் கூட எனக்கு உதவலையா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நாளைக்கு நான் வெளியே யாசகம் கேட்டு போகிற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல எனக்கு உணவு கிடைக்கணும், அந்த உணவு கொண்டு வந்து கொடுத்து என் மகனுக்கு நான் வயிறார சாப்பாடு போட்டு அவர் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அடுத்த நாள் விடியல நினச்சிக்கிட்டு அந்த இரவு அவர் தூங்கவும் செஞ்சார். மறுநாள் காலையில் சாம்பன் எந்திரிக்கிறாரு. அவர் தன்னோட மகனான கணேசனை பார்த்து சொல்கிறாரு, கணேசா கவலைப்படாத, நம்மளோட பசி அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு தீரும், அப்பா இந்த ஊருக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு உணவை நான் கொண்டு வந்துடுறேன், இல்லை யார்கிட்டயே யாசகம் கேட்டாவது நான் உணவு கொண்டு வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வயிறார சாப்பிடலாம், நீ பயப்படாத, உனக்கு அப்பா உணவு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன், நான் இந்த ஊருக்குள்ளே போய் எல்லார் வீட்டு கதையும் நான் எனக்கு தட்ட போகிறேன், யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு பருக்கு அரிசி கொடுத்தா கூட ஊர் முழுக்க இருக்கிற எல்லாருமே நமக்கு கொடுத்தாலும் நமக்கு ஒரு வகை சாப்பாடு நமக்கு கிடச்சிரும், நம்ம எப்படியாவது வந்து இந்த பசியை போக்கிடலாம், நீ தைரியமாக இரு, அப்பா நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகனான கணேசனுக்கு எல்லா தைரியமும் சொல்லிட்டு அவர் ஊருக்குள்ளே யாசகம் கேட்டு போகிறாரு. பசியால் பாதிக்கப்பட்ட சாம்பன் தன்னோட மகனுக்கு எப்படியாவது ஒரு வாய் சாப்பாடு இன்னைக்கு கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் ஊருக்குள்ளே போய் ஒவ்வொரு வீட்டு கதவையாக தட்டி அவர் யாசகம் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுவே வறட்சி காலம், எங்களுக்கே உணவு இல்லை, நாங்கள் எப்படி யாசகம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சாம்பன் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போகிறாரு. என்னடா இது, இன்றைக்கி நமக்கு உணவு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உயிர் விடுறத தவிர அவர் வழியே இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப சோகமாக இருக்கார். அந்த சமயத்தில் அவர் யோசிக்கிறாரு, ஏதாவது ஒரு பக்கம் நம்ம உணவு மீட்டணும், ஏதாவது ஒரு பக்கம் நம்ம செல்வங்கள் சேர்த்தா மட்டுமே தான் நம்ம இந்த பசியிலிருந்து தப்பிக்க முடியும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் காட்டு பக்கமாக வராரு. தன்னோட வறுமையும் தனக்கு ஏற்பட்டிருக்க பசியின் கொடுமையை நினச்சிட்டு சாம்பன் வந்து கண்ணீர் மல்க அவர் காட்டுக்குள்ளே அழுதுகிட்டே நடந்து வராரு. அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்தோடனே அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. தூரத்தில் 12 அந்தணர்கள் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ சாம்பன் யோசிக்கிறாரு, நம்ம இத்தனை நாள் பசியோடு இருக்கோம், நமக்கு யாராவது செல்வங்கள் கொடுத்தாங்களா, இல்லை உணவு மட்டுமாவது கொடுத்தாங்களா, நம்ம எப்படியாவது இன்றைக்கி நம்ம உணவு எடுத்தே ஆகணும், நமக்கு உணவு கிடைச்சே ஆகணும், என்னோட மகன் வந்து அங்கே பசியால் துடிதுடிச்சிட்டு இருக்கான், இன்றைக்கி உணவு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக 2 பேருமே செத்துருவோம், நான் இன்றைக்கி உணவு எப்படியா சேகரிச்சாகணும், அதனால் இந்த 12 அந்தணர்களையும் நான் கொன்னுட்டாலும் எனக்கு பாவம் கிடையாது, நான் இவங்ககிட்ட இருந்து நான் உணவுகளை திருடிட்டு போய் என் மகனுக்கு நான் கொடுத்து என் மகனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. சூழ்நிலையாலையும் பசியோட கொடுமையாலும் சாம்பன் வந்து அந்தணர்களை கொல்றதுக்கு மன தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவர் காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த அந்தணர்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே சாம்பன் இருக்கக்கூடிய அந்த மரத்து பக்கத்தில் வந்தோடனே சாம்பன் வந்து அந்த அந்தணர்கள் முன்னாடி அவர் ஒரு யம கிங்கனர் போல கம்பீரமாக நிற்கிறாரு. அவர் அந்த 12 அந்தணர்களையும் அடித்து கொல்லவும் செய்கிறாரு. அந்த 12 அந்தணர்களையும் கொன்னதுக்கப்புறம் சாம்பன் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களையும் உணவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு பரவாயில்ல, இன்றைக்கி கிடச்சிருக்க உணவை வச்சு நம்ம எப்படி இந்த ஒரு வாரம் நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போது இந்த அந்தணர்களோட உடலை வந்து மக்கள் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே போட்டு அதை மறைக்கவும் செய்கிறாரு. அந்தணர்கள்ட்டிருந்து கொள்ளையடித்த செல்வத்தையும் சரி உணவையும் சரி ரெண்டுத்தையும் சாம்பன் எடுத்து வச்சுக்கிட்டு அவரோட மகனான கணேசன்கிட்ட போய் இந்த உணவை கொடுப்போம், இந்த உணவை என்னோட மகன் வந்து வயிறார சாப்பிட்டான் அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அந்த சந்தோஷத்தை என் கண்ணார பார்க்கணும், அதனால நான் வேகமாக போகணும்னு சொல்லிட்டு சாம்பன் வேகமாக அவரோட வீட்டுக்கு ஓடுறாரு. அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே தாளிட்டதுனால சாம்பன் வந்து வெளியே இருந்து அவரோட மகனை வந்து கூப்பிட்றாரு. கணேசா கதவு தரப்பா, எங்கே இருக்க, அப்பா உனக்கா என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு, இன்றைக்கி நமக்கு உணவு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சாம்பன் வந்து கதவு தட்டுறாரு. உள்ளே இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. உடனே சாம்பன் வந்து திரும்ப கூப்பிட்றாரு, கணேசா கதவு தரப்பா, கணேசா கதவு தரப்பா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. அப்பயும் வந்து உள்ளே இருந்து எந்த சத்தமும் கதவும் திறக்கப்படல. அப்போ சாம்பன் யோசிக்கிறாரு, என்னது நம்ம நேரம் கூப்பிட்ட நேரத்துக்கு நம்மளோட மகனான கணேசன் வந்து கதவு திறந்துருக்கணுமே, ஆனால் இவர் எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஒருவேளை மகன் வந்து பசியால் தூங்கியிருக்கலாம், இல்லை மயங்கியிருக்கலாம், நம்ம வந்து அவர் ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது, நம்ம வீட்டை வந்து திறக்கணும் அப்படின்னா நம்ம செவ்வரேறி குதிச்சு பின்னாடி பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு வழி இருக்குது, அது வழியாக உள்ளே வந்து நம்ம மகனை வந்து பார்த்துக்கலாம், நம்ம கதவை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செவ்வரேறி குதிச்சு பின்புறம் வாசல் வழியாக அவர் வீட்டுக்குள்ளே வராரு.
வீட்டுக்குள்ளே வந்தோடனே சாம்பனோட மகனான கணேசன் வந்து படுத்திருக்கிறத பார்க்குறாரு. அப்போ சாம்பன் வந்து தன் மகனான கணேசனை பார்த்து சொல்கிறாரு, கணேசா சீக்கிரம் எந்திரிச்சு வா, அப்பா பாரு எவ்வளோ செல்வங்கள் கொண்டு வந்திருக்கேன், வயிறு நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாயை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. ஆனால் கணேசன் அசையவே இல்லை. உடனே சாம்பன் யோசிக்கிறார், கணேசன் தூங்கிட்டார் போல, அவர் போய் பக்கத்தில் போய் எழுப்பலாம், அவருக்கு நம்ம இந்த உணவு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்படுவார், என் மகன் சந்தோஷமாக பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக பக்கத்தில் போய் மெதுவாக அவரோட மகனான கணேசனை தட்டி எழுப்புறாரு. ஆனால் அவரோட மகனான கணேசன் வந்து எந்திரிக்கவே இல்லை. உடனே சாம்பன் யோசிக்கிற என்ன ஆச்சு, எதனாலே அவர் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி அவர் நல்லா ஒழுப்பி பார்க்குறாரு. அப்பயும் வந்து கணேசன் எந்திரிக்கவே இல்லை. அப்போ தான் ஒரு விஷயம் சாம்பன் கவனிக்கிறாரு. பசியோட கொடுமையாலையும் சாப்பாடு இல்லாதனாலையும் ரொம்ப நாள் சாப்பிடாதனாலையும் கணேசன் வந்து அந்த இடத்துல உயிரை விட்டுருக்காரு. பசியோட கொடுமையால் இறந்து போன தன்னோட மகனான கணேசனை தன்னோட மடியில் எடுத்து வச்சுட்டு சாம்பன் வந்து கதறி அழுகிறார். ஐயோ என் மகன் வந்து இப்படி இறந்துட்டானே, யாராவது எனக்கு காலையிலே உணவு கொடுத்துருந்தீங்கன்னா என் மகனை காப்பாற்றிருப்பேனே, யாருமே எனக்கு உணவு கொடுக்கலையே, நான் செய்யாத பாவத்தையும் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன், நான் படித்த அறங்கள் நான் படித்த தர்மத்தை எல்லாத்தையுமே கைவிட்டு என் மகனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் அந்தணர்களை வேற கொண்டுட்டனே, அந்த பாவத்தை நான் எங்கே போய் கழிப்பேன், இவ்வளவும் செஞ்சு என் மகனை சந்தோஷமாக பார்க்க முடியலே, அவன் இப்படி இறந்துட்டானே, நான் என்ன பாவம் பண்ணேன், என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவர் கதறி அழுகிறாரு. அரசனாக பிறந்து என்னோடய செல்வங்கள் எல்லாமே மக்களுக்காக நான் தானம் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி நான் செல்வங்கள் இழந்து நான் ஒரு ஏழையாக இருந்து வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறப்போ எனக்கு உணவளிக்க கூட ஒருத்தரும் முன் வரலையே, இப்படி பசியோட குமையால் என் மகனை இழந்துட்டேன், என் மகன் கணேசனை நான் எப்படி திரும்ப கொண்டு வரேன், கணேசா நீ எப்படிப்பா எந்திரிப்பா, என்கிட்ட இன்றைக்கி செல்வமும் இருக்குது உணவும் இருக்குது, ஆனால் உன்கிட்ட உயிர் இல்லையே, உன் உயிர் போனதை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சி சாம்பன் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அவர் அழுது அவர் மனசில் வந்து நிறைய குற்ற உணர்வுகள் உருவாகுது. தன்னால தான் வந்து தன் மகனான கணேசன் இறந்துட்டாங்க, தான் வந்து அறத்தை தவறி 12 அந்தணர்களை கொலை பண்ணியிருக்காங்க, அதனால் பிரம்மஹஸ்தி தோஷமும் சேர்ந்துருக்கு, இந்த பாவத்தை எல்லாம் நான் எங்கே போய் கழிப்பேன் அப்படின்னு சொல்லி அது நினச்சி அழுது சாம்பன் வந்து தன்னோட உயிர் அதிகாலையில் அவர் விடவும் செஞ்சார். கணேசனோட உடல் தன்னோட மடியில் ஏந்தியபடி சாம்பன் வந்து அந்த இடத்துல உயிரை விடவும் செஞ்சார். அந்த சமயத்தில் சொர்க்கலோகத்தில் இருந்து தேவதூதர்களோட ஒரு விமானம் வந்து கீழே வந்துச்சு. அப்போது அந்த விமானத்தில் வந்து கணேசனோட ஆன்மா அப்படிங்கிறது உள்ளே ஏறவும் செஞ்சது. அப்போ சாம்பனை வந்து நீ வந்து உள்ளே ஏற முடியாது, ஏன் அப்படின்னா கணேசன் வந்து சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு அவர் உணவு இல்லாமல் அவர் உபவாசம் இருந்து அவரோட உடலை வந்து நீர்த்திருக்காரு, அதனால் இவரோட பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டு இவர் புண்ணிய ஆத்மாவை கருதி இவர் வந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம், நீ வந்து சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதர்கள் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சாம்பன் சொல்கிறாங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் வந்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாத, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு நீ வந்து கணேசா கணேசா கணேசான்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி 3 முறை அழைச்சிருக்க, அதனாலேயே உன்னோட பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டு அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய அரசனா செல்வ செழிப்போடு நீ வாழ்ந்து வருவ, அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நீ சொர்க்கத்தை வந்து அடைவ அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் வந்து அந்த சாம்பனை பார்த்துட்டு அவங்க வாழ்த்திட்டும் போகிறாங்க. இப்படி எதேர்ச்சியாக சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு கணேசா கணேசா கணேசான் 3 முறை சொன்ன சாம்பன் தான் வந்து பிதிர்தேவனே உனக்கு கிருதவீரியனாக வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் வந்து கிருதவீரியனை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன ஜென்மத்தில் அவர் 12 அந்தணர்களை கொன்னதாலேயும் பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சதாலேயும் தான் அவருக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை பேரு அப்படிங்கிறது இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு. கவலைப்படாத, இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை கழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொல்கிறாரு. பிதிர்தேவன் உடனே அது என்ன வழி உடனே சொல்லுங்கள், நான் என் மகனுக்கு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, எல்லாரோடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமானை வந்து நம்ம சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிடிச்சிருக்கக்கூடிய எந்த வகையான தோஷமாக இருந்தாலும் அது நிவர்த்தி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா, அந்த விநாயகர் பெருமானை நான் எப்படி வழிபடுறது, எப்படி என் மகனை வழிபட வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் வந்து பிதிர்தேவனை பார்த்து சொல்கிறாரு, விநாயகரை வழிபடணும் அப்படின்னா அது மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரையில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வர சதுர்த்தி அன்னைக்கு விரதத்தை துவங்க வேண்டும். அது எப்படி அப்படின்னா நெற்றி நிறைய திருநீர் அணிந்து இச்சைகளை தவிர்த்து உணவு தண்ணீர் அருந்தாமல் அன்னைக்கு நாள் பூரா உபவாசம் இருக்கணும், இரவு முழுக்க தூங்காமல் விநாயகரோட புகழையும் விநாயகரோட கதைகளும் கேட்டு மறுநாள் விரதத்தை முடிக்கணும். இப்படி அவங்க 1 வருஷம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டு அவங்க வேண்ட எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே பிதிர்தேவனுக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்படுது. விநாயகருக்கு விரதம் இருக்கணும், சரி அது இருக்கலாம், ஆனால் அது ஏன் செவ்வாய்க்கிழமையில் இருக்கணும், செவ்வாய்க்கும் விநாயகருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பிரம்மதேவனை பார்த்து கேட்குறாரு. அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, விநாயகருக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் மட்டும் கிடையாது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கும் விநாயகருக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அப்படி பிரம்மதேவன் பிதுர்தேவன் கிட்ட செவ்வாய்க்கிழமைக்கும் விநாயகருக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் விநாயகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றின ஒரு கதையை வந்து சொன்னார். அது என்ன கதை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.